பஞ்சாபில் சாலையின் நடுவே எண்ணெய் டேங்கர் லாரி திடீரென பற்றி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இப்ப இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்று கண்டறியப்பட்டு விட்டதா? தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் கண்ணா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கண்ணா பேருந்து நிலையத்திற்கு அருகில் லூதியானா ஜிடி சாலை என்கிற ஒரு சாலை இருக்கிறது. அந்த பகுதியில் தான் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு எண்ணெய் டேங்கர் திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இந்த தீ பற்றியதன் காரணமாக அந்த இடமே கரும்புகை சூழ்ந்து தீ ஜுவாலைகளால் காட்சியளிக்கிறது. இதனால் இதுவரை தற்போது வரை உயிரிழப்போ அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். தீ விபத்திற்கான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. தீ அணைக்கப்பட்ட பிறகுதான் இது எப்படி தீ பிடித்தது என்பது தெரிய வரும். பொதுவாக இந்த மாதிரி சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் கோடை காலங்களிலே தீப்பிடித்து எரிவது வழக்கம். வெப்பம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் நிகழும். ஆனால் தற்போது வட மாநிலங்களில் கடும் குளிர்தான் காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கும்போது இந்த எண்ணெய் டேங்கர் எப்படி தீப்பிடித்தது என்கிற அந்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த எண்ணெய் டேங்கர் என்பது முழுவதும் எரிந்து தீக்கு இரையாக இருக்கின்றது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது தீ அணைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.